ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6 மாதத்துக்குள்ளே நம்மளால் 1 சவரன் வாங்குற அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண முடியுமா, 1 சவரன் செயின் வாங்க முடியுமா அப்படின்றதுக்கான சேவிங் ஐடியாஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு வந்து 6 மந்த்ஸ்க்குள்ளே 1 சவரன் செயின் வாங்கணும், அதுக்கு ஐடியா சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு அதுக்கான ஐடியாஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்னையோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 28 மே. இன்னையோட கோல்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் வந்துட்டு 8,935 ரூபா. நேற்று விட இன்னைக்கு 60 ரூபா குறைஞ்சிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கும் 111 ரூபா, இன்றைக்கும் 111 ரூபா. ஸோ சில்வரில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஃபஸ்ட் 3 டேஸாகவே சில்வர் வந்து சேம் ஒரே ரேட்லேயே தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இன்னியோட கோல்ட் ரேட் படி நம்ம 1 சவரன் செயின் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிற கால்குலேஷன் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்னியோட கோல்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 8,935 ரூபா. இந்த மாதிரி 1 சவரனில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 12% வந்துட்டு வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ நான் வந்து வேஸ்டேஜ் 12% வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். இப்போது 1 கிராம் 8,935 ரூபா அப்படின்னா 8 கிராம் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 71,480 ரூபா வருது. இதில் வேஸ்டேஜ் வந்துட்டு 12% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா இது வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டுமே 8,577 ரூபா வருது. ஸோ இப்போ கோல்டோட ரேட்டு வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 80,057 ரூபா வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் 2,401 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82,458 ரூபா. நான் வந்துட்டு 82,500 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ 1 சவரன் வாங்கணும் அப்படின்னா இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு நமக்கு 82,500 ரூபா இருந்தால் தான் 1 சவரன் நகை வந்துட்டு வாங்க முடியும். ஆனால் அந்த சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மாதம் கழித்து தான் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 6 மாதத்துக்கு வந்துட்டு அவங்க சேவிங்ஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கிற மாதிரியே கோல்ட் ரேட் வந்துட்டு 6 மாதம் கழித்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டாக 1 கிராம் வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் இருக்கிற மாதிரி வச்சு கால்குலேஷன் பார்க்கலாம். 1 கிராம் வந்துட்டு 10,000 ரூபாய் அப்படின்னா அப்போ 8 கிராம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 80,000 ரூபாய் இருக்கும். அதுக்கு வேஸ்டேஜ் 12% நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டுமே 9,600 ரூபாய் வரும். ஸோ வேஸ்டேஜ் அமௌண்ட்டு ப்ளஸ் கோல்டோட அமௌண்ட்டு ரெண்டையும் சேர்க்கும் போது 89,600 ரூபாய் வரும். அதுக்கு ஜிஎஸ்டி 3% நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2,688 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, கோல்டோட ரேட் எல்லாம் சேர்த்து 92,288 ரூபா வருது. நான் வந்து 92,300 ரூபா அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த 92,300 ரூபாய் நம்ம சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட டார்கெட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 92,300 ரூபா. நமக்கு இருக்கிற டியூரேஷன் எவ்வளோ நாளைக்குள்ள நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளார பண்ணணும். அப்போது 1 மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த தேவையான அமௌண்ட் எவ்வளவு 92,300 ரூபாவை நம்ம 6 மாதத்தால் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு 1 மாதத்துக்கு தேவையான, அதாவது நம்ம சேவிங்ஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ 1 மாதத்துக்கு நம்ம 15,383 ரூபாய் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும். நான் வந்து இங்கே 15,400 ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மாதத்துக்கு 15,400 ரூபாய் நம்ம சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணுன்றதை கண்டுபிடிக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 513 ரூபாய் நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணணும். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்மளோட மொத்த அமௌண்ட்டை ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ ஒரு நாளைக்கு 513 ரூபாய் நம்ம வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணணும். நான் வந்து இங்கே 515 ரூபாய் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ பாருங்க, ஒரு நாளைக்கு ரூ. 515 நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 6 மாசத்துல எத்தன நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 183 நாள் இருக்கு. ஸோ இந்த 183 டேஸ்க்கு நீங்க வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஒரு ரூ. 500 சேர்த்து வைக்கலாமே, ஒரு நாளைக்கு ரூ. 500 சேர்த்து வச்சா போதுமே அப்படின்னு நினைச்சு நீங்க சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, ரூ. 500 இன்ட்டு 183 நாள் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 91,500 தான் வரும். ரூ. 15 தானே அப்படின்னு நம்ம அசால்ட்டா அத ஒமிட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு அமௌண்ட்ல ஷார்ட்டேஜ் வரும். ஆனா, நீங்க கரெக்ட்டா ரூ. 515 சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, 183 நாள்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் சேவிங்ஸ் ஆயிருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 94,245 சேவிங்ஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கு தேவையானது 92,000 சம்திங் தான். ஆனா, நம்ம வந்துட்டு இப்படி ரூ. 515 ஒரு ரூ. 15 எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் பண்றது மூலமா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 94,245 ஒரு ரூ. 2,000 நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா சேவிங்ஸ் பண்ணுவோம். வெறும் ரூ. 15 தான். ஆனா, அத நம்ம வந்துட்டு 6 மாசமா ரெகுலரா சேவிங்ஸ் பண்ணும்போது நமக்கு ரூ. 2,000 எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் ஆகுது. ஸோ, இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிற இந்த மெத்தட்ல நீங்க வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா 6 மாசத்துக்குள்ள உங்களால 1 சவரன் நகை வந்துட்டு செயின் வந்துட்டு ஈஸியாவே வாங்கிற முடியும். ஸோ, இந்த ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, இத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, நீங்க வந்துட்டு ஐடியாஸ் நெறைய குடுக்குறீங்க. ஆனா எப்படி சேவிங்ஸ் பண்ணணுன்றத நீங்க எனக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சேவிங்ஸ் வந்து நம்ம தான் பண்ணணும். நம்மளோட இன்கம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சேவிங்ஸ நம்ம தான் பண்ணணும். ஏன்னா, நம்மளோட செலவுகள குறைச்சோம் அப்படின்னா, சேவிங்ஸ் தன்னாலேயே உயரும். ஸோ, நீங்க வந்து பட்ஜெட் போடுங்க சிஸ்டர். பட்ஜெட் போட்டு இவ்ளோ அமௌண்ட்டுக்குள்ள இந்த மாசத்துக்கான செலவுகள நான் முடிக்கணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு பட்ஜெட் போட்டு, அதுபடி நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களால நெறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். இந்த சேனல்ல நான் நெறைய மனி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் வந்து குடுத்துட்ருக்கேன். நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு குடுத்துருக்கிற இந்த வீடியோ 6 மாசத்துக்குள்ள 1 சவரன் நகை வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க லைக் பண்ணுங்க. நெறைய சிஸ்டர்ஸ் வந்து கமெண்ட் பண்றாங்க, எங்களுக்கு வந்து இன்கம்மே வந்துட்டு 500 தான். நாங்க எப்படி 500 டெய்லி சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, எனக்கு 6 மாசத்துக்குள்ள 1 சவரன் எடுக்கணும். அதுக்கான ஐடியாஸ் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, அதுக்காக தான் நான் வந்து இந்த ஐடியாஸ் குடுத்துருக்கேன். உங்களால 1 சவரன் வாங்க முடியல அப்படின்னா, அட்லீஸ்ட் 1/2 சவரன் வாங்கலாம். இல்ல 1/4 சவரன் வாங்கலாம். அது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ, உங்களோட கன்வீனியன்ட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து நீங்க உங்களோட சேவிங்ஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சேனல்ல நான் நெறைய மனி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் குடுத்துட்ருக்கேன். நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு குடுத்துருக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.